எதுவுமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து பாவம் அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க. பாவம் அவங்க வந்து எங்கே போய் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் யோசிக்காமல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து குட்டி காவேரி வந்து காணாமல் போயிட்டாங்க. அது வந்து ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ரெண்டாவது நம்ம விஜய் வந்து தேடிட்டே இருக்காரு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டக்குன்னு நம்ம காவேரி வீட்டுக்கு தான் வந்துட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. காவேரி வீட்டில் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, காவேரி கிட்டையும் கேட்குற காவேரி ஒரு மாதிரி வந்து தயங்குறாங்க. இல்லைங்க நான் வந்துட்டு அம்மு வந்து கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் வந்து ரொம்ப பேனிக் ஆகாம ஓகே நம்ம காவேரி வந்துட்டு ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க. ஸ்கூலில் இருக்கிற வாட்ச்மேன் வந்துட்டு கேட்குறாங்க, இல்லைங்க அவங்க வந்துட்டு ஒரு காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு காரில் வந்து யாரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யார் கூட்டிகிட்டு போனா, உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு காவேரி கேட்குறாங்க. இல்லைங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்துட்டு என்னன்னு எனக்கு புரியல, சரின்னு சொல்லிட்டு திரும்ப கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கார் எடுத்துகிட்டு நம்ம ஐடியா வந்து நம்ம காவேரி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம ஏன் இப்படி வந்து சுற்றிட்டே இருக்காங்க, ஒரு சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை பார்த்தாலே தெரிய போகுது, அப்புறம் எதுக்கு நம்ம சுற்றிட்டு இருக்கோம். ஆமால திரும்ப ரிட்டன் வந்து ஸ்கூலில் வந்து பார்க்குறாங்க சிசிடிவி கேமராவில். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கண்டே பிடிக்க முடியல யார் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும்தான் தெரியுது, யார் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியல. அடுத்து வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பேசும்போது தான் தெரியுது நம்ம சித்தமும் சும்மா இருக்க மாட்டாங்க. காவேரி வந்ததுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையுமே வந்திருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காவேரி திரும்ப வந்ததுனால தான் உனக்கு வந்து அடிக்கடி திரும்ப அகைன் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற விஜய், நீ வந்து எப்போ தான் திருந்து போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அவங்க வஞ்சத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் வந்து சித்தி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, என்ன ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து என்ன விஜய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. இருங்க தாத்தா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சித்தப்பா வந்து சொல்கிறாரு, இதனால தான் வந்து பசுபதியும் வந்துட்டு ராகவும் வந்துட்டு உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ராகவ் தான் வந்துட்டு ஜெயிலில் இருக்கானே, பசுபதி எங்கே இருக்கானே தெரில. ராகவ் வந்து ஜெயிலில் இருக்கானா, ராகவ் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு விஜய், இது உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ராகவோட வேலையாக தான் இருக்கும். ராகவுக்கு தக்க ஒரு பனிஷ்மெண்ட் வந்து நம்ம விஜய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ராகவ் வந்து தேவையில்லாத ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இன்ட்ரோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காரில் தான் வந்தார். இந்த ஸ்கூலில் இருக்கிற ஃபுட்டேஜை பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு காரில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ராகவ் தான் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மக்களிடையே பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்னடா தேவையில்லாமல் நீ அகெயின் வந்து பிரிச்சுட்டு திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ராகவ் போட்டு பொலன்னு பொழக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க, என் கையிலே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ரெடியாக இருக்கிறாரு. கண்டிப்பாக விஜய் வந்து போட்டு ராகவ் பொலன்னு பொழக்க போகிறாரு. கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்துட்டு விஜய் காவேரி சேரும்னு நினைக்கிறோம் அவங்க வந்து கீழே வந்து வீக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.